ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அக்டோபர் மாதத்தின் விதை நடவு பார்க்கலாம். விதை நடவு தாங்க இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வெள்ளைப்பாகல் பாருங்கள். நம்ம விதை சமைச்சிட்டு அந்த விதையை பொட்டு விதையாக இருக்குதுன்னு போட்டு விட்டதுங்க. அப்படியே குப்புன்னு முளைச்சிருச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு பேக்கில் கூட முளைச்சிருக்குதுங்க, காட்டுறேன் வாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த விதையெல்லாம் பாருங்க, பொட்டு விதைங்க. இதெல்லாம் எப்படி எப்படி முளைச்சிருக்குது பாருங்க. அதாவது பொட்டு விதைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் போட்டுங்க. ஆனா அது பாருங்க எவ்வளவு அழகா முளைச்சிருக்குது பாருங்க. இது பாருங்க, பூரா வெள்ளைப்பாகல் விதை தாங்க. பேகல் நம்ம சமைச்சிட்டு போட்டோம்னா பாருங்க, பொட்டு விதைன்னு சொல்லிட்டு தான் போட்டேன். ஆனா அது பாருங்க என்ன அழகா முளைச்சிருக்கு. ஒரே பேக்ல பாத்தீங்கன்னா வெள்ளைப்பாகல் தாங்க அழகா முளைச்சிருக்குது பாருங்க. இங்க பாருங்க, விதை எவ்வளவு திரட்சியா இருந்தா பொட்டு விதை கூட முளைக்குது பாருங்க. மேலே முளைப்பு பாருங்க எப்படி இருக்கு. நம்மளுடைய விதை அவ்வளவு ஒரு முளைப்பு திறன் நல்லா இருக்குதுங்க. நல்லா வெயில் காயுதுங்க, அதனாலதான் சரி விதை நெட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு. மண்ணு பாருங்க, நல்லா பழன்னு இருக்குது பாருங்க. மழை வருதுன்னு தான் சொல்றாங்க, என்ன பண்ணுதுன்னு தெரியலீங்க. இருந்தாலும் ஒரு தைரியத்தில் நட்டு விடுறாங்க. வெள்ளை லாங் பீன்ஸுங்க, வெள்ளை லாங் பீன்ஸு அதுதான் நட்டு விடுறோங்க. ஏற்கனவே நம்ம நட்டு வச்சுதாங்க. வாங்க அவரைக்காய் நடலாம். அவரைக்காய் பார்த்தீங்கன்னா இது குத்தவரைன்னு தெரியலிங்க, கொடியவரைன்னு தெரியலிங்க. இது ஆன்லைனில் வாங்கின விதை தாங்க. சரி, ஏதோ ஒரு விதை வரட்டும்னு சொல்லி நட்டு வைக்கிறேங்க. போன வருஷம் நான் விளைஞ்ச அவரைக்காயிலேருந்து விதை எடுத்து வச்சுங்க. ஆனால் அது எங்கே வச்சுன்றது மறந்துட்டுங்க. சரி, இதாக தான் இருக்குமான்ட்டு இன்னைக்கு ஒரு சந்தேகத்தில் எட்டு வந்து நடுறேங்க. அதனால குத்தவரையாக வருதா கொடியவரையாக வருதான்ட்டு பார்க்கணுங்க. இதில் ஒரு 6 கொட்டை நட்டு விட்ருக்குறேங்க. முளைச்சதும் பிடிங்கி நட்டுக்கலாங்க. வாங்க, அழகா பாருங்க, பொல்லங்க விதை பாருங்க, சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்க. இப்போதைக்கு இளநாத்துங்க இது. அப்பப்போ இந்த மாதிரி நம்ம வேறான கொஞ்சம் கலக்கி விடணுங்க, இல்லைன்னா பூச்சி தண்டு கடிச்சு விட்ருங்க. வேறு அடிப்படாத கலக்கி விடுங்க. எதுக்கு அடிக்கடி கலக்கி விடுறதுன்னா வேர்ப்புழுகு இருக்குங்க, அதனால நம்ம பார்க்கணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அவரைங்க. நம்மளுடைய விதை தாங்க இது. 2 விதை நட்டு விட்றோங்க. ஏற்கனவே ஒரு செடி கொடி ஓடுதுங்க. ஒரு 2 விதை மட்டும் நட்டு விட்றோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்கே சுத்தமாக போயிடுச்சுங்க. இது பாருங்க, செடி பீன்ஸ் பாருங்க, வர்றதுக்கே அழுகுது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை லாங் பீன்ஸ் நட்டு விட்றோங்க. 2 விதை நட்டு விடலாங்க. 1 முளைச்சிச்சு, 1 முளைக்கலனாலும் 2 சேஃப்டிக்கு 2 நட்டு விட்டுறலாங்க. ஏன்னா செடி நல்லா வரல அப்படின்னா அதை பிடுங்கிட்டு நம்ம வேற விதை நட்டு வரணுங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம பேக் வேஸ்ட் பண்ண முடியாதுங்க. இதுலயும் 2 லாங் பீன்ஸ் நட்டு விடுறோங்க. சிகப்பு லாங் பீன்ஸ் தாங்க. மழை பெஞ்சதுல எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, வரவே மாட்டேங்குது. சரியா வராததெல்லாம் இப்போ பிடுங்கிட்டு நான் வேற செடி லாங் பீன்ஸ் நட்டு விட்றேங்க. வெள்ளை லாங் பீன்ஸே ஒவ்வொரு பேக்லையும் நட்டு விட்றோங்க. இது என்ன செடி தானுங்க, அதனால பார்த்தீங்கன்னா அழகா வந்துருங்க. அடுத்து மிளகா செடி பாருங்க, இளைய தலைமுறைங்க, என்ன அழகா வளருது பாருங்க. மிளகா செடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா அழகா வளருது. இதுலையுமே 2 விதை நட்டு விட்றோங்க. முளைச்சிச்சுன்னா நம்ம பிடிங்கி நட்டுக்கலாங்க.
பேக் வந்து சும்மா இருக்கக்கூடாதுன்றதுனால இப்போ நட்டு வைக்கிறேங்க. நம்ம தண்ணி ஊற்றி பராமரிக்கிறோம். இன்னும் இதுக்கு மேலே வந்து நான் எருவு போடுவேங்க. மழை காலம் முடிஞ்சதும் அடுத்த வாரம் எருவு போடலான்ட்டு இருக்கிறேங்க. பாருங்க, இது பீன்ஸ் செடிங்க. அதிலே ஒரு 2 விதை ஊனி விட்றேங்க. லாங் பீன்ஸ் தாங்க இதுவும். லாங் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேக்கில் ஊனி விட்டுருக்குறேங்க. முளைச்சிச்சின்னா நம்ம பிடுங்கி வேறு பேக்கில் நட்டுக்கலாங்க. இது சிகப்பா பச்சையான்னு தெரியலைங்க. லாங் பீன்ஸு வந்தால் தான் தெரியும். இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா சிகப்பு வெண்டைங்க. சிகப்பு வெண்டை பாருங்க. மறுபடியும் நட்டு வைக்கிறேங்க. மழை வராது இருந்தால் தப்பிச்சிருங்க. இந்த பேக்கிலே பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 குழி போட்டு விட்றேங்க. இன்னொரு பேக் நட்டு வைக்கலாங்க. வந்துச்சுன்னா பிடிங்கி நட்டுக்கலாங்க. நல்லா இப்போ மண்ணு காஞ்சிருச்சுங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விட் தண்ணி கொஞ்சம் கலக்கி செடிங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அது வீடியோ என்னால் எடுக்க முடியல. வீடியோ எடுக்க ஆள் இப்போ இருக்க மாட்டேன்றாங்க. இப்போ பிரேமலதா சிஸ்டரும் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வீடியோ எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, கொஸ்டின் ஆன்சர் கொடுங்க வீடியோவில்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு இப்போ டைம் இல்லைங்க. கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விதை கொஞ்சம் இப்போ விற்கிறது கொஞ்சம் மும்பரமாக போயிட்டு இருக்குதுங்க. எனக்கு டைம் இல்லாததுனால அதை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லாததுனால தாங்க நான் வந்து இப்போ போட்டியை வைக்க முடியல. டைம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிக்கிறேங்க. வாங்க, அடுத்து கொத்தவரங்காய் விதை விதைக்கலாம். இது நம்மளுடைய விதை தாங்க. மறுபடியும் ஒரு 8 பாட்டு போட்டு விட்றோங்க. கொத்தவரங்காய் என் மாடி தோட்டத்தில் இல்லாதது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குதுங்க. அதனால தான் மறுபடியும் இது விடாத பயிரிட்டுனே இருக்குங்க. ஒவ்வொரு பாட்டுக்கும் 2, 2 விதை போட்டு விட்றோங்க. ஏதோ ஒன்று முளைச்சாலும் ஒன்று முளைக்கலனாலும் ஒன்று இருக்குங்க. அதனால சேஃப்டிக்கு ஒவ்வொரு விதை மிச்சமாகவே போட்டு விட்றோங்க. கொஞ்சம் டைம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நான் வந்து அதுக்கு தான் இப்போ வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆஃபர் அறிவிச்சது காரணமே என்ன வருதுன்னா, குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சலுகை கொடுக்கணுன்றதுக்கு தாங்க அந்த சலுகையை நான் கொடுத்தது. விதை நீங்கள் எப்போ வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ஒரு விதை ஃப்ரீயாக கொடுப்போங்க. இது முளைச்சி வந்த பின்னாடி நம்ம எருவு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த முறை மண்ணில் கலக்கலைங்க எருவை. மேலே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோங்க. ஏன்னா இப்போ போட்டோம்னா மழைக்கு எல்லாம் எருவு போட்டாலும் வேஸ்ட்டாக போயிடுங்க. கொஞ்சம் செடி வளர்ந்த பின்னாடி மேலே கொஞ்சம் எருவு தூக்கிக்கலாங்க. எருவு சொல்லி வச்சிருக்கிறேங்க. வந்ததும் எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடணுங்க. ஏன்னா இப்போ மழை வந்ததெல்லாம் எல்லா சத்தும் போயிட்டு இருக்குங்க. பேக்கில் வந்ததெல்லாம் எருவும் இலையும் கலந்து ஒரு உரம் கொடுக்கணுங்க. கீரை கொஞ்சம் போட்டு விடலாங்க. ஒரு பேகு எல்நாத்து ஒரு பேக் போடலான்னு போடுறோங்க. பாலக்கீரை இதுவாக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 பேக் இருக்குங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு பேக் கீரை அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கட்டும்ன்ட்டு நான் அந்த மாதிரி பண்ணுறேங்க. லைட்டாக மேலே மண் போட்டு விட்ருங்க. சரியாக போயிடும். அழகாக முளைச்சிக்கும். வாங்க, இன்னொரு பேக்கிலையும் கொஞ்சம் தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி பாருங்க, அன்னைக்கு தூவி விட்டது பாருங்க, எல்லாம் முளைச்சிருக்குது பாருங்க. கொத்தமல்லி முளைச்சிருக்குது பாருங்க. காலிஃப்ளவர் நட்டங்க, அதுவும் பாருங்க முளைச்சிருக்கு. என்ன ஒன்று எல்லாம் பூச்சி சாப்பிடுது பார்க்குதுங்க. நாங்கள் இதில் கொஞ்சம் போட்டு விட்டுடலாம்.
இந்த பேக் பார்த்தீங்கன்னா கீரைக்குனே விட்டுட்டுங்க. ஏன்னா இது கீரைக்கு தாங்க கரெக்டாக இருக்குது, காலிஃப்ளவர் கரெக்டாக இருக்குது, நூக்கல் கூட கரெக்டாக இருக்குதுங்க. ஆனால் முள்ளங்கிக்கு செட் ஆகலைங்க இந்த பேக். முள்ளங்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பேக்காக கொடுக்கணுங்க. அதனால தான் சரி கீரையே போட்டு விட்டுலான்னு போட்டு விட்றோங்க. கொஞ்சம் தொளவாவே இருக்கட்டுங்க. ரொம்ப கெட்ட கெட்ட இருந்தா ரொம்ப செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வைக்க மாட்டேங்குதுங்க கீரை. அதனால கொஞ்சம் தொளவாவே இருக்கட்டும்னு விட்டுட்டுங்க. பலாசனியா தாங்க விதைய போட்டு விட்டுருக்கேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு இப்போ செவ்வாய்க்கிழமை வருங்க பாருங்க. பாய்.